ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையோட சிறப்புகளை பற்றியும், அதுக்கப்புறம் ஔவையார் விரதம், அதாவது செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடி செவ்வாயை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஆடி செவ்வாய்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை. அதாவது ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமைகளில் சுமங்கலிங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகி அந்த அம்மன் கிட்ட தன்னோட வேண்டுதலை வச்சா அம்மனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் நம்ம அம்மனை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்னு இல்லை, துர்க்கை அம்மனும் நம்ம வழிபடலாம். துர்க்கை அம்மனை நம்ம ராகு காலத்தில் விளக்கி போட்டு நம்ம வழிபட்டோம்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அம்மன் தீர்த்து வச்சுருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாமியை நம்ம கும்பிடலாம். எதை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான். முருகனை நம்ம மனசார வேண்டுனா அவர் மனமிறங்கி நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதும் பழமொழி தான். செவ்வாய் சனி பகவானுக்குரிய நாளாகும். சனி பகவானுக்கு அதிபதி முருகன். முருகன்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அவர் மனமிறங்கி நம்மளுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய்க்கிழமையோட சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பாங்க. ஔவையார் விரதம், அதாவது செவ்வாய் பிள்ளையார் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் பாட்டி விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை யார் யார் பண்ணலாம் அப்படின்னா, பெண்கள் மட்டும்தாங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. கிராமத்து சைட்லலாம் பார்த்துருக்கலாம். இந்த விரதம் தை, மாசி, ஆடி இந்த 3 மாதத்தில் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் பெண்கள் பண்ணுவாங்க. இதில் ஆண்கள் பார்க்கவோ, இதில் நம்ம செஞ்சு படைக்கிறாங்க இல்லையா கொல்கட்டை, அதை ஆண்கள் சாப்பிடவோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் நைட் டைமில், அதாவது நைட்டு 10 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் ஒரு வீட்டில் கூடி இந்த விரதம் பண்ணுவாங்க. இந்த விரதம் பண்ணுறப்ப சாமிக்கு படைக்கிறதுக்காக ஒரு கொழுக்கட்டை ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதில் உப்பு போட மாட்டாங்க, தேங்காய் இந்த பச்சரிசியால் செய்வாங்க. அதை நிறையா அதில் வடிவங்கள்லாம் செய்வாங்க. உரல், அம்மிக்கல், ஆட்டுக்கல், இதை மாதிரி நிறையா அதில் தட்டு, இதை மாதிரிலாம் நிறையா உருவங்களால் அந்த கொழுக்கட்டையை தயார் பண்ணுவாங்க. அதை சாமிக்கு படைப்பாங்க. அந்த கொழுக்கட்டையை தயார் பண்ணுறப்ப அந்த ஔவையார் மூத்தவங்க சொல்கிறத அந்த இளையவங்க கேட்டு அந்த விரதம் பண்ணுவாங்களாம். அந்த விரதம் பண்ணி அந்த சாமிக்கு அந்த கொழுக்கட்டையை படைச்சிட்டு விடிய காலம்பரக்குள்ளே அந்த கொழுக்கட்டையெல்லாம் அவங்களே சாப்பிட்ருவாங்க. ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஆண்களும் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரதம் இருக்கிறனால எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அம்மன் சரி செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வரம் வேண்டும் தாய்மார்களுக்கு இந்த விரதம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீட்டில் பிரச்சனை, பண கஷ்டம், மன கஷ்டம், தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த விரதத்தினால அவங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் இருக்கிறதுனால பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பெண்கள் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் கௌரி விரதம் அப்படின்னு கூட ஒரு விரதம் மேற்கொள்வாங்க. அதன் மூலயமா கூட அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கிய இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம மனசார அந்த அம்மன்கிட்ட நம்ம குறைய சொன்னால் அந்த அம்மன் மனமிறங்கி வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமையாக இந்த ஆடி செவ்வாய் இருக்குது. இந்த ஆடி செவ்வாயில் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட, அம்மா நீ பார்த்துக்கோ, நான் உன்னை நம்பி தான் இந்த பிரச்சனையை சொல்கிறேன், என்னை இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த அம்மன் கண்டிப்பாக நம்மளை அதிலேருந்து வெளில கொண்டு வருவாங்க.
நிறைய கோயிலுக்கு அன்னதானம் இது மாதிரிலாம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அப்படி கொடுக்குறவங்களாம் இந்த ஆடி செவ்வாயில் கொடுத்தீங்கன்னா மற்ற நாளில் கொடுக்குறத விட இந்த ஆடி செவ்வாயில் கொடுக்குறப்ப அதனோட பலனை இரட்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் மகிமை உண்டு. சுமங்கலி பெண்கள் இந்த ஆடி செவ்வாயில் விரதம் இருக்கிறப்ப அவங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். இந்த ஆடி செவ்வாய் விரதம்ங்கிறது துர்க்கைக்கும் முருகருக்கும் உரிய விரதம் தான் இந்த விரதமும் இதோட சிறப்புகளும். அவ்வளோதான். தேங்க்யூ.